Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. நான் வந்து என் கையில இப்போ ஒரு அழகான bridal blouse அதோட சாரியோட கையில வச்சிருக்கேன். இந்த டிசைன் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற blouse இதுதான். பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு blouse. Blouse கலர் வந்து டார்க் green. அதுல நான் பண்ணியிருக்கிற வர்க் வந்து பிங்க் thread work, கோல்ட்லயும் thread work இருக்குதுல. அதுக்கு அப்புறம் saree வந்து பாருங்க. இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட saree. ஸோ இந்த சாரியில் வந்து எங்கேயுமே க்ரீன் இல்லை ஆக்சுவலாக. அந்த சாரியோட அந்த பார்டர் அந்த கரப்பகுதி மாதிரி இருக்குல்ல லைட்டாக, ஸோ இந்த இடத்துல பார்டர் கூட கிடையாது, லைட்டாக அந்த கார்னரில் வந்து க்ரீன் சேட் இருக்குது. ஸோ இதை மேட்ச் பண்ண மாதிரி சாரீ ஃபுல்லுமே வந்து பிங்கிஷ் ஆரஞ்சு, அதாவது ஒரு நல்ல பிங்க் சாரீ, அதில் வந்து ஒரு கோல்டு கலரில் லீஃப் டிசைன் மாதிரி சாரீ ஃபுல்லுமே இருக்குது. பாருங்கள் சாரீ ஃபுல்லுமே பாருங்கள், இதுதான் ஃபுல் சாரீ. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லுமே வந்து வெறும் பிங்க் தான். இது சாரீ இன்சைடு வரும், உள்ளுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி பிளைனு, அதுக்கப்புறம் சாரீ ஃபுல்லாக அந்த லீஃப் டிசைனோட. இது வந்து சாரியோட முந்தி அப்படியே டல் ஃபினிஷில் பார்டர், கோல்டு பார்டர். ஸோ இதுதான் வந்து சாரீ. இந்த சாரீக்கு வந்து க்ரீன் போடும்போது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும், தனியாக தெரியும் ப்ளவுஸு. ப்ளவுஸோட டிசைனும் வந்து இந்த த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ன்றனால அந்த மாதிரி வேணும்னு சொல்லி அந்த கஸ்டமர் கேட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த டிசைனை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த டிசைன் பாருங்கள், ஆக்சுவலாக பேக் நெக் வந்து ஒரு லீஃப் ஷேப்பில் நெக்கு. ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த டிசைனு. ஃபுல்லுமே த்ரெட் ஒர்க் தான். இந்த த்ரெட்டோட அந்த லேயர் பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயர் எடுத்த உடனே சுகர் பீட்ஸுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்கி வித் த்ரெட் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருக்கவே மாட்டீங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்போவுமே நெக் லேயரில் எடுத்த உடனே பீட்ஸு, மோத்தி பீட்ஸு, சுகர் பீட்ஸு, அப்புறம் மீட்டர் செயின் அந்த மாதிரி தான் வச்சு ஃபினிஷிங் கொடுப்போம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். த்ரெட் ஒர்க்லேயே வந்து நல்லா ஒவ்வொரு அந்த த்ரெட்டும் வந்து எம்போஸ்டாக வெளியில் தெரியும், அழகாக இருக்கும். வெளியில் உள்ள ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் த்ரெட்லேயே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் கொடுத்து ஃப்ளவர் டிசைனு. ஸோ இந்த டிசைன் கொடுத்துட்டு நம்ம இங்கே உள்ள ஸ்பேஸ்லாம் எம்டியாக இல்லாமல் இங்கேயும் வந்து ஃபுல்லுமே வந்து த்ரெட்டில் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல்லுமே கவர் பண்ணியிருக்கேன். இதோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து இந்த சாரீ கலரில் லீஃப், ஃபுல் த்ரெட்டுமே வந்து இந்த சாரீ கலர் த்ரெட்டு தான். அங்கங்கே ஒரு சில இடத்துல மட்டும் அந்த லீஃப் பக்கத்தில் வர்ற அந்த ஸ்டெம் மட்டும் கோல்டு கலர் த்ரெட்டு கொடுத்து ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான புட்டாஸ் இருக்குது இதில். ஒரு புட்டா வந்து பார்த்தீங்கன்னா மோத்தி பீட்ஸ், அதோட அவுட்லைனில் வந்து ஜரி த்ரெட். இன்னொரு புட்டா பார்த்தீங்கன்னா இந்த நெக்கில் வர்ற இந்த ஃப்ளவர் டிசைன் அப்படியே சென்டரில் ஒரு மோத்தி பீடு, அதுக்கோட அவுட்லைனில் இந்த த்ரெட் ஒர்க் அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து பேக் ஃபுல்லும் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸ்லீவ் பார்ப்போம். ஸ்லீவ் வந்து இது ஆக்சுவலாக ஷார்ட் ஸ்லீவு. பேக் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணமோ அதே சேம் தான் இங்கேயும். புட்டாஸும் அதே சேம் தான். அந்த பெரிய புட்டாஸ் ஃப்ளவர் புட்டாஸும் இருக்குது, இந்த மாதிரி குட்டி புட்டாஸும் இருக்குது. ஸோ 2 விதமான புட்டாஸ் இருக்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து இன்னும் கிராண்டாக தெரியும், இன்னும் நெருக்கமாக நம்ம நிறைய ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். கிளாஸஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்குது. கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் அதில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.